கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறதோட வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு 24 அடி ரோடு, நார்த்து ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் கட்டின ஒரு வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம பார்க்குறோம். இது நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அவர் வந்து தனித்தனி போர்ஷனாகவும் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருவாங்க, மேலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, அதாவது இண்டிவிஜுவல் ஃப்ளாட்னே சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஃப்ளாட் ஆர் நீங்கள் மொத்தமாக எடுத்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு கார்னர், இந்த பிளேவை கூட கடைசி வரைக்கும் அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இவங்க வந்து பில்டர் கிடையாது, புதுசாக வந்து அவங்களுக்கு ஓன் யூஸ்க்காக கட்டின ஒரு வீடு இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க. இல்லை இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து செடிலாம் வச்சுக்கலாம், நீங்கள் கார்டன் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேவை மேலே வரைக்கும் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த இடத்த ஒரு பில்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங், மேலே ஒரு 3 ஃப்ளாட், அதுக்கு மேலே 3 ஃப்ளாட் போட்டிருப்பாங்க. பட் இவங்க மொத்தமாகவே 3 தான் கட்டியிருக்காங்க. அதனால் அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட் வைஸ் இவங்க வந்துட்டு போகல, அதாவது பிஸ்னஸ் நோக்கத்தில் இந்த வீடு வந்து கட்டல. அவங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. நார்த்து ஈஸ்ட்டு சென்னையில் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஃபேஸிங், நார்த்து ஈஸ்ட்டு. இந்த சைடில் வந்து 41 அடி, அந்த பக்கம் கிட்டத்தட்ட 36 அடி ஃப்ரண்டேஜ் வரும். 1541 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. இந்த பக்கம் வியூ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோடுக்கு தண்ணி இந்த ஏரியாவில் வரல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கணும். தண்ணியே வந்தால் கூட எந்த அளவுக்கு வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க பாருங்கள். ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் தண்ணி அதிகமாக வருது அப்படின்னாலும் இங்கே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு ஹைட் ஏற்றி தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து சம்பு 16 லிட்டர் சம்ப் போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஹைட் ஏற்றி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போயே நீங்கள் உள்ள கார்டன் வச்சுக்கலாம், இல்லை இன்னொரு கார் பார்க்கிங் நான் நிறுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணி கார் பார்க்கிங் வச்சுக்கலாம். மொத்தம் 4 கார் பார்க்கிங் வந்து நிறுத்தலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்லோப் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லோப் பண்ணிட்டீங்கன்னா பைக் இறக்குற மாதிரி, பைக் இறக்கி பைக்கில் வந்து லாஸ்ட்டில் நிறுத்திக்கலாம். ஏன்னா ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாகவே நீங்கள் பைக் நிறுத்தலாம். ஆனால் ஒரு விஷயம் பண்ண வேண்டியது, இங்கே சின்ன ஸ்லோப் வந்து இறக்கி வைக்கணும். வச்சுட்டா இந்த பக்கம் ஃபுல்லாகவே பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பைக்கு நிறுத்தலாம். 4 கார் தாராளமாக நிறுத்தலாம். இன்னொரு கார் நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னாலும் அங்கே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நிறுத்தலாம். ப்ளஸ் லிஃப்ட் இருக்குது. 3474 ஸ்கொயர் ஃபீட்டு, 3474 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒவ்வொரு வீடுமே வந்து 1100 சில்லற ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரூமோட சைஸும் எல்லாமே நான் வந்து வீடியோவில் ஸ்க்ரீன்லேயே நான் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் கீழே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நல்ல பில்லர் போட்டு ஸ்ட்ராங்காக தான் எழுப்பியிருக்காங்க வீடு. நம்ம ஒரு வீடாக மேலே போயிட்டு பார்க்கலாம். எல்லாமே நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லா வீடுமே ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான், பட் இருந்தாலும் எல்லாமே நார்த் ஃபேஸிங். நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லிஃப்ட்டு புக் பண்ணிட்டாங்க. அந்த லிஃப்ட் கம்பெனி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால ஷெடியூல் இல்லைன்றதால அவங்களுக்கு நிறுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு அந்த லிஃப்ட்டு தேவையில்லை, என்ன கம்பெனின்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். வீடியோவில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மேபி வரும். உங்களுக்கு மேலே போகலாம். மற்ற வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பெயிண்டிங் ஃபினிஷிங், லிஃப்ட் ஒர்க் மட்டும் தான் பெயிண்டிங்கு. மற்ற வேலைகள் எல்லாம் பண்ணிட்டாங்க. இது உள்ள வந்தீங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ் வந்து போடணும். ஸ்டேருக்கு வந்து ஹேண்ட் ரெயில் மட்டும் பண்ணணும். அந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டு ஃபுல்லாக போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடுன்றது ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா ஃப்ரெண்டு ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை 2 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, 3 பேர் ஒரு வீட்டில், அண்ணன் தம்பி 3 பேரோ, இல்லை கூட பிறந்தவங்க இருக்காங்க, அக்கா 2 பேர் இருக்காங்க, இல்லை அக்கா தங்கச்சிங்க 3 பேர் இருக்காங்க. ஒரே ஃபேமிலி மெம்பர் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரே ஃபேமிலி ஒரே பில்டிங்கில் இருக்கான், எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ளே வராது. சேஃப்டிக்காக கிரில் கேட் முன்னாடி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே இங்கே செப்பல் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நீங்கள்
இதுதான் என்ட்ரன்ஸ். இன்னும் டோர் கொடுப்போ இல்லை வேலையில் நடந்துகிட்ருக்கு. மேலே எல்லா வீடுமே நான் காமிக்கிறேன். உள்ளே வந்த உடனே ஹாலோட சைஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், என்னன்றது பார்த்துக்கலாம். ஹாலோட சைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நல்லா வந்து பெரிய ஹால், நல்லா ஷோபாலாம் போட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும். இந்த கார்னர்லாம் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோபா போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி, ரொம்ப அழகாக ஒரு சின்ன டோர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டோரு அழகாக இருக்கும். நீங்கள் திறந்துட்டு உள்ளே போய் திறந்து காமிக்கிற ஒரு இதில் அழகாக இருக்கும். உங்களுக்கு நல்ல காற்று வசதிக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாரும் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக இந்த சைட் ஃபுல்லாக ஜன்னல். நீங்கள் அழகாக பவர் இல்லைனா கூட திறந்தீங்கன்னா நல்லா காற்று வரும். நல்லா கிரில் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஜன்னல் திறந்து இப்போயே நல்லா காற்று வருது. நல்லா அழகாக காற்று வரும் உங்களுக்கு. நைட்டில் நீங்கள் ஃபுல்லாக மஸ்கிட்டோ விண்டோ போட்டு கதவை திறந்து விட்டே தூங்கலாம். நீங்கள் ஃபுல்லாக காற்று நல்லா வரும். ஓகே, ஹால்லேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கிச்சனும் போதுமான அளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கிச்சனோட சைஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்லாப் இங்கே மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இடம் இருக்குது. நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக ஏதாவது ஸ்லாப் நீங்கள் போகணும் அப்படின்னா மேலே மட்டும் போட்டுக்கலாம். இங்கே யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கிரில் கேட்டு கிரில் வந்து பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஓப்பனாக விடுவாங்க. இவர் வந்து ஃபுல்லாகவே கிரில் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து கொஞ்சம் சின்ன கேப் விட்டுருக்காங்க தண்ணி போகிறதுக்காக. இல்லை இப்போ நல்ல பெரிய பால்கனி. அதில் ஆல்ரெடி அவரே கிரில் போட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய வீடுகள் இருக்குது சுற்றி, எந்த ஒரு பயமும் கிடையாது. சூப்பரான ஒரு ஏரியா, ப்ரைம் லொக்கேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி நிற்கலன்றது ப்ளஸ் பாயிண்ட். திருப்பி நான் சொல்கிறேன். அதை மெயினாக இப்போது பார்க்க வேண்டியது அதுதான். 2015க்கு அப்புறம் இப்போ தான் பெரிய தண்ணி வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். 2015 வராத இடத்துல கூட தண்ணி வந்திருக்கு, பட் இங்கே வரல. காமன் பாத்ரூம் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பாத்ரூம் டைல்ஸு. காமன் பாத்ரூம். இங்கே வந்து ஒரு பெட்ரூம். இதே மாடல் தான் 3 ஃப்ளோர்லேயுமே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துருக்கோம். செகண்டும் தேர்டும் இதே மாதிரி தான். இல்லை பாருங்கள், இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இதிலே இருக்குது. பெட்ரூமோட சைஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு பார்த்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் போகிறோம். நான் வந்து ஒரே ஃபேமிலியில் இருக்கேன் அப்படின்னா மொத்தமாக எடுத்துக்கலாம். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன், எனக்கு ரெண்டல் இன்கம்காக எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி இது வீடு வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 20,000 ஆகுது மினிமம் போகும். 15 to 20 நல்ல ப்ராப்பர்ட்டி லிஃப்ட்டோடு இருக்குதுன்றதை 20க்கு போகும். உங்களுக்கு 20னா 60,000 உங்களுக்கு வாடகை வரும். மினிமம் 60,000 வரும். இன்னும் நீங்கள் இல்லை ஃபர்னிச்சர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்ட் வரும். மேலே வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பாருங்கள், அதே மாடல் தான். அதே மாதிரி கிரில், உங்களுக்கு கிரில் கேட்டு கீழே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் மேலே அதே ஜன்னல் பாருங்கள். 3 வீடுமே ஒரே மாதிரி தான். உங்களுக்கு இன்டீரியர் ஃபால் சீலிங் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கிச்சன், பால்கனி. ஃப்ளோர் வந்து வுடன் ஃப்ளோர் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கதவு வந்து உங்கள் சைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த பெயிண்ட் பாருங்கள், க்ரீன் கலர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வார்ட்ரோப் பண்ணுறது, இன்டீரியர் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இது ஒரு பாத்ரூம். இங்கே காமன் பாத்ரூம். கீழே பார்த்தா அதே மாடல் தான். இது வந்து ஒரு பெட்ரூம்.
செகண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். தேர்ட் ஃப்ளோர் போகலாம். ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் பார்த்துட்ருக்கேன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 3 ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்த்து இந்த வீடு வாங்கிக்கலாம். அழகாக கார் பார்க்கிங் இருக்குது. வாங்கிட்டு தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 லேக் வரும். ஒரு ஃப்ளாட்டோட ப்ரைஸ் வந்து 75 லேக். அதே தான் நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 75. இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம். அதே தான் கலரிங்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி அழகாக இருக்கும். சின்ன இடம் தான் பால்கனியில். ஸ்பேஸ் வந்து பாருங்கள், அழகாக போய் நின்று நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் மெயின் ரோடு, பஸ் ரோடு. இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் போனீங்கன்னா பஸ், 500 மீட்டர் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்பே இருக்குது. கிச்சன், பால்கனி எல்லாம் ஒரே மாதிரி தான். திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். 1541 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டில் 3475 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் தரேன். லிஃப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்படியே நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ரேட் பேசி எடுத்துக்கலாம். 3 ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்குறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலே இன்னும் ஒர்க்லாம் பண்ணிட்டு பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. மேலே வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். லிஃப்ட் ஹெட் ரூம் மேலே இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பில்லர் கொடுத்துருக்காங்க. சின்ன ரூம் எதாவது போனால் நீங்கள் போட்டுக்கலாம். மேலே வாட்டர் டேங்க், 3 வாட்டர் டேங்க் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி வாட்டர் டேங்க். ஏற்கனவே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து போட்டிருக்கோம். பட் இது திருப்பி செகண்ட் டைமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. 2,25,00,000 இப்போ 2,05,00,000 வந்திருக்காங்க. அதுலேயும் நெகோசியேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு ஃப்ளாட் இருக்கிறது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லாமே நார்த் ஃபேஸிங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லிஃப்ட் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா எப்பயுமே 3 ஃப்ளோருக்கு கிட்டத்தட்ட 4 வீடு தான் லிஃப்ட் போடுவாங்க. ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் இருக்குது, லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வீடு நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. தண்ணி நிற்கலை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மெயின் ரோடும் பக்கத்தில். நிறைய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டே போகலாம். மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.